நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறப்ப எத்தனைங்க பண்றது ஆச்சா போச்சா அப்படின்னு பயங்கர சவுண்ட் விட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சட்டம் பேசுறீங்க, வீட்ல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும், ஜாக்கிரதை. அதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பர் போட்டு திருப்பி போட்ட ஆம்லெட். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பர் போட்டு திருப்பி போட்ட ஆம்லெட். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அவங்க கதை உடைச்சு போட்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டா அது ஃபுல் பாயில் ஆம்லெட் இல்ல. கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இப்பதான் சமைச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம், சாப்பிட்டு முடிச்சிட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெசில் வாஷ் பண்ணிட்டு வருவோம். உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும், சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கடுப்பாகும். இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.